பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அத்வானி உள்ளிட்ட 12 பேருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகையிலிருந்து பெயரை நீக்க கோரிய அத்வானி உள்ளிட்டோரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. பாபர் மசூதி இடிப்பு வழக்கு தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி உள்ளிட்ட 12 பேர் லக்னோவில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அப்போது பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அவர்களுக்கு சொந்த ஜாமீன் வழங்கி நீதிபதி SK யாதவ் உத்தரவிட்டார். பாபர் மசூதி வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது என பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். இந்த வழக்கு விசாரணையின் போது பாபர் மசூதி இடிப்பில் சதி உள்ளதா, அதில் அத்வானி உள்ளிட்ட தலைவர்களுக்கு தொடர்பு உண்டா, பாபர் மசூதியை இடிக்க அத்தனை பேரை அங்கு ஒன்று திரட்டியது யார், யாருடைய தூண்டுதலின் பேரில் அவர்கள் பாபர் மசூதியை இடித்தனர் என சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதனையடுத்து அத்வானி உள்ளிட்டோரின் கோரிக்கையை நிராகரித்த லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. கடைசி முடிவு லெவலில் வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம லீடர்ஸ்க்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன் நம்ம இது பண்ணோம், எதுக்காக ராமர் கோயில் கட்டுறதுக்கு அவசியம், அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கோர்ட்டில் வாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் ஒன்றும் கெடுதல் வராது. இதில் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, துறவிகள் ராம்விலாஸ் வேதாந்தி, நிருத்திய கோபால் தாஸ் உள்ளிட்ட 12 பேருக்கு சொந்த ஜாமீன் வழங்கி நீதிபதி யாதவ் உத்தரவிட்டார். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானி உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்துமாறு உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையே லக்னோ நீதிமன்றத்திற்கு வந்த அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சந்தித்தனர். புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து செய்தியாளர் கணபதி.